இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தென்மேற்கு சீனா டிங்கிரி மாவட்ட நிலநடுக்கத்தால் 1211 அதிர்வுகள். ஆட்டோனமி ஜியாங் மாகாணத்தின் டிங்கிரி மாவட்ட பகுதியில் ஏற்பட்ட 6.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்க சம்பவத்திற்கு பின்னர் மாலை வரை அங்கு 1211 அதிர்வுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய, அதாவது 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் 6.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் மைய பகுதியில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அதிர்வுகள் உணரப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிலும் 33 நிலநடுக்கங்கள் 3 ரிக்டர் அளவை விட அதிகமாக இருந்ததாக மாநில பூகம்ப பணியகம் தெரிவித்தது. இதனிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மணி 9:05 அளவில் ஜிகாசே நகரில் உள்ள டிங்கிரி மாவட்டத்தில் ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 126 பேர் பலியாகிய வேளையில் 188 பேர் காயமடைந்தனர். மேலும் நிலநடுக்கத்தில் சிக்கிய 407 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட வேளையில் தேடி மீட்கும் பணிகள் இன்னும் தொடரப்பட்டு வருகிறது. வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது கலிபோர்னியா காட்டுத்தீ. அமெரிக்க தெற்கு கலிபோர்னியா மாகாணத்தில் பரவி வரும் காட்டுத்தீ அந்நாட்டில் வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்குள்ள நகரங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் இதுவரை அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது என்று உள்ளூர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் அதன் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ் கண்ட்ரி பகுதியில் காட்டுத்தீ இன்னும் அணைக்க முடியாத நிலையில் அதனை கட்டுப்படுத்த செயற்கைக்கோள் உதவியை அதிகாரிகள் நாடியுள்ளனர். காட்டுத்தீயானது கலிபோர்னியா முழுவதும் 24 மணி நேரத்திற்குள் சுமார் 50,000க்கும் மேலான ஏக்கர் நிலங்களை அழித்துள்ளது. இதனால் பல கட்டிடங்களும் காடுகளும் அழிவை சந்தித்து வருகின்றன. அப்பகுதியில் வாழ்ந்து வந்த சுமார் 50,000 மக்கள் வெளியேறிய வேளையில் வியார்கள் வணிக வளாகங்களை காலி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதனிடையே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி மற்றும் தெற்கு கலிபோர்னியாவில் பிற பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களும் சுற்றுலா தளங்களும் காட்டுத்தீ பரவலாலும் புகை நிறைந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. வானிலை மோசம் காரணமாக பல விமானங்கள் தாமதமாவதோடு பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதோடு வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வரும் நிலையில் அப்பகுதிகளை சார்ந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஹாலிவுட், யூனிவர்சல் சிட்டி வாக், 6 Flags மேஜிக் மவுண்டேன் உட்பட பல சுற்றுலா தளங்களும் மூடப்பட்டுள்ளன. தேர்வுத்தாள் கசிவு தொடர்பில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை. 2024ஆம் ஆண்டு SPM தேர்வின் வரலாற்று பாடத்திற்கான தேர்வுத்தாள் வெளியானது தொடர்பில் தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சு தயங்காது. அப்பொறுப்பற்ற செயலை புரிந்த ஆடவரை தமது தரப்பு தற்போது கண்டறிந்துள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் வாங்கோ தெரிவித்தார். தவறான தகவலை பரப்பும் தரப்பினருக்கு நாம் நினைவூட்ட விரும்புகிறேன். அவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள பொறுப்பேற்க வேண்டும். அனைத்து தவறான நடவடிக்கைகளும் அமலாக்க தரப்பினரால் கண்காணிக்கப்படும் என்பதால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நினைவூட்டுகிறேன் என்றார் அவர். நேற்று ஈப்போ சாம்செட் சீன பள்ளியில் நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் வாங் அவ்வாறு கூறினார். இதனிடையே 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் வரலாற்று பாடத்திற்கான தேர்வுத்தாள் கசிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அனைத்து பதிவேற்றங்களையும் கருத்தில் கொண்டு துல்லியமான விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சு கூறியது. ஆயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியை பார்வையிட்டார் துணை அமைச்சர் சரஸ்வதி. ஆயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியின் ஒரு பகுதி அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்தது. சேதமடைந்த இப்பள்ளி கட்டடத்தை ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி நேற்று நேரடியாக பார்வையிட்டார். பிற்பகல் மணி 1 அளவில் அப்பள்ளிக்கு அவர் வருகை புரிந்தார். பின் பள்ளி நிர்வாகத்தினர், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பள்ளியில் நிலவரம் குறித்து மாநில அரசிடம் ஆலோசனை பெறப்படும். அதன்பின் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசனுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது தொடர்பாக மாவட்ட கல்வி இலாகா, கல்வி அமைச்சு, மாநில அரசாங்கம் ஆகியவற்றின் அடுத்த கட்ட நடவடிக்கை வரும் வரை எந்த ஒரு அறிவிப்பும் செய்ய முடியாது என்று சரஸ்வதி கூறினார். ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவை மேம்படுத்த DBKL அறிவுறுத்தப்பட்டது.
கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவை சுற்றியுள்ள பாழடைந்த பழைய வணிக பகுதிகளை மேம்படுத்துவதற்காக அவற்றை சோதனையிடுமாறு கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL-ஐ டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். நீண்ட காலமாக அப்பகுதியில் செயல்படும் கடைகள் மற்றும் கடை வரிசைகள் தலைநகரின் முக்கிய சுற்றுலா தலங்களாகும் என்பதால் அதனை பராமரிக்க கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். சுற்றுப்பயணிகளின் வசதியை உறுதி செய்வதற்கும் அதே நேரத்தில் சிறு வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஃபாஸ்ட் ட்ராக் எனும் முறையை பயன்படுத்துவதன் இதற்கு தீர்வு காண முடியும் என்று அன்வார் விவரித்தார். நேற்று மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை மேற்கொண்ட பின்னர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவை சுற்றியுள்ள சில பகுதிகளை பிரதமர் சுமார் 15 நிமிடங்கள் வரை பார்வையிட்டார். பூப்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறவிருப்பதாக விவியன் ஹூ அறிவித்தார். நாட்டின் மகளிர் இரட்டையர் விளையாட்டாளரான விவியன் ஹூ பூப்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறவிருப்பதாக அறிவித்துள்ளார். நடைபெற்ற மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் சீன ஜோடியுடன் நடைபெற்ற ஆட்டத்தில் லிம் சியூ சியான் உடன் கைகோர்த்த விவியன் ஜோடி 6-21, 5-21 என்ற புள்ளிகளில் தோல்வி அடைந்தது. அவ்விளையாட்டு நிறைவடைந்தவுடன் விவியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அரங்கில் அமர்ந்திருந்த ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டினர். விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஸ்லாங்கூர் பலகோங்கில் பூப்பந்து பயிற்சி கழகத்தை அவர் தொடங்க உள்ளார். 2014ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் வூன் கே வையுடன் ஜோடி சேர்ந்த விவியன் மலேசியாவுக்கு தங்கம் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.